हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। समस्तकल्याणगुणाभिरामं रमानिवासं रमणीयगात्रं सशङ्खचक्रं जगतां शरण्यं श्रीवेङ्कटेशं शरणं प्रपद्ये। राधे कृष्ण। போன வாட்டி வாட்ஸ்அப் குரூப்ல வத்சலா துரைராஜன்ங்கிற மேடம் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா. அதை ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறேன் சொல்லியிருந்தேன். சோ அதனால அந்த 3 கேள்வி என்ன கேட்டிருந்தான்னாக்கா, அது வேர்ட் சமஸ்தா. அந்த சமஸ்தாங்கிற வேர்டு வந்து எல்லாத்துலயும் யூஸ் ஆகுமான்ட்டு, எல்லா ஜெண்டர்லயும் யூஸ் ஆகுமான்னு கேட்டிருந்தா. இப்ப நமக்கு சமஸ்த கல்யாண குணாபிராமம் வந்தது. போன வாட்டி ஸ்லோகங்கள்ல இதோ இந்த தியக்த்வா சமஸ்தம் நனு சாதனம் துவாம், சமஸ்தம் சாதனம் இந்த இடத்துல நபும்சகலிங்கத்துல யூஸ் ஆயிருக்கு. சமஸ்தா அது தப்ரத்தேயம், அசதாதுவோட தப்ரத்தேய ரூபம். அது சம்னு உபசர்க்கம் வந்திருக்கு. அது வந்து 3 ஜெண்டர்லயுமே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உவாச்சங்கிற வேர்டு, அதோட லட்லக்கார என்ன கேட்டிருந்தா. ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலயும் வருது இல்லையா, சத்குரு உவாச்ச, பகவான் உவாச்ச, அதெல்லாம். அதுக்கு வந்து வச்ச தாத்து. அது வந்து வக்தின்னு வரும். லட்லக்காரத்துல வக்தின்னு வருது. அதுக்கப்புறம் அது லிட்டு வந்து உவாச்சங்கிறது. அப்புறம் கஞ்சதலாயதாட்சங்கிற வேர்டு வந்தது இந்த ஸ்லோகத்துல, 27th ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல தாமரை இதழ் போன்று நீண்ட கண்களை உடையவர்னு பெருமாளுக்கு ஒரு சம்போதனை வந்திருக்கு. சோ அந்த இடத்துல கஞ்சதலவு இவ ஆயத்தே அப்படின்னு அந்த கஞ்சதலத்துக்கும் த்விவச்சனம் வரணுமா அப்படிங்கறது கேட்டிருந்தா. ஏன்னா 2 கண்கள் இருக்கிறதுனால அக்ஷினின்னு சொல்லிடுறோம், ஆயத்தே அக்ஷினிங்கிறது சொல்றோம். இந்த இதுக்கும் தாமரை இதழ் போன்று நீண்ட கண்கள்னு சொல்லும் போது சொல்லணுமானா நமக்கு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. தாமரை இதழ் போல நீண்ட கண்களை உடையன்னு அந்த இடத்துல த்விவச்சனம் யூஸ் பண்ணாவே போதும். சோ கஞ்சதலம் இவ ஆயத்தே அக்ஷினி யஸ்ய சஹா, that will be enough. இப்ப வந்து நம்ம 27th ஸ்லோகம் ஒரு தடவை படிச்சுட்டு அடுத்தது 28க்கு போயிடுவோம். ஸ்ரீ சத்குருருவாச்ச ஏவம் ஸ்துதஹ க்ஷீரபயோதிஷாயி கிருபாநிதி கஞ்சதலாயதாக்ஷ கஞ்சதலாயதாக்ஷஹ. அங்க சம்போதனம் வரல, பிரதமா விபக்தி தான் வந்திருக்கு. தம் நாரதம் பக்தவரம் முனீந்திரம் தானசாயி பகவானுவாச்ச. இப்போ நாரதர் கிட்டக்க பெருமாள் என்ன சொல்றாருங்கிறது இட்ஸ் கோயிங் டு ஃபாலோ. தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see now. ஆனா போன கிளாஸ் யூஸ் பண்ண மாதிரி அந்த அன்மியூட்டிங் ஆல் அது பண்ணல, பிகாஸ் only some of you are able to unmute yourselves. அது மொபைல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ அது யூனிஃபார்மா இருக்க முடியாதுங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். I'm not doing it. நம்ம as usual அந்த questions and raise hand ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்லோகங்களுக்கு நடுவுல அந்த questions இதை or raise hand ஆப்ஷன் இதை பாத்துக்கலாம். So you can just note down if you have any queries. அத ஒரு 3 ஸ்லோகத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச விஹர்த்துமிச்சாமி புவம் கதோஹம் ஸ்ரீயாதரண்யா சஹ பார்ஷதைச்ச.
योग्यं स्थलं त्वं वद योगिराज यत्रैव वत्स्यामि सतां शरण्यः विहर्तुमिच्छामि भुवं गतोऽहम् श्रियाधरण्या सह पार्षदैश्च योग्यं स्थलं त्वं वद योगिराज यत्रैव वत्स्यामि सतां शरण्यः இந்த இடத்துல ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவான் சொல்றார் இந்த இடத்துல ஒன்னும் சந்தியே கிடையாது பகவான் என்ன இருக்கு உவாச்சால ஊ இருக்கு இன் பிளஸ் ஊவா இருக்கு அவ்வளவுதான் பகவான் உவாச்ச விஹர்த்தும் இச்சாமி भुवं गतः अहं श्रिया धरण्या सह पार्षदैः च योग्यं स्थलं त्वं वद योगिराज यत्र एव वत्स्यामि सतां शरण्यः இந்த இடத்துல கதஹா அகம்ங்கிறது கதோஹம் ஆயிருக்கு கதஹா அந்த முன்னாடி ஒரு ஹ்ரஸ்வ ஆகாரம் இருக்கு விசர்க்கம் இருக்கு பின்னாடியும் ஹ்ரஸ்வ ஆகாரம் இருக்கு அதனால அந்த விசர்க்கம் வந்து ஊனு ஃபர்ஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஓன் ஆயிடுறது சோ கதோனாது பிளஸ் ஓன் ஆயிடுறது கதோ அகம் இருக்கும்போது அந்த காணாம போயிட்டு பூர்வ ரூபம் மட்டும் நிக்கிறது கதோஹம்னு வருது பார்ஷதைஹி ச வரும்போது விசர்க்கம் இருக்கு பின்னாடி இச்சுங்கிற அதுல எழுத்து இருக்கு கான்சனன்ட் அதனால இது விசர்க்கம் ஷகாரமா சோ பார்ஷதைஷ்ச அப்புறம் யோகியம் ஸ்தலம் துவம் வத யோகிராஜ எத்திர ஏவ பிளஸ் ஏங்கிறது ஐன்னு வருது அது விருத்தி சந்தி வத்ஸ்யாமி சதாம் சரண்யா இப்போ இதுக்கு அன்வயம் பார்க்கலாம் யோகிராஜ எது சம்போதனமா இருக்கோ அத ஃபர்ஸ்ட் எடுத்துடுறோம் யோகிராஜ அஹம் ஸ்ரியா ஹரண்யா பார்ஷதைஹ ச சஹ புவம் கதஹ விஹர்த்தும் இச்சாமி त्वं योग्यं स्थलं वद यत्र एव सतां शरण्यः वत्स्यामि योगिराज अहं श्रिया धरण्या पार्षदैः च सह भुवं गतः विहर्तुम् इच्छामि त्वं योग्यं स्थलं वद यत्र एव सतां शरण्यः वत्स्यामि யோகிராஜ யோகிகளுக்குள்ள ராஜாவா இருக்கிறவர் சிறந்தவரா இருக்கிறவர் யோகினாம் ராஜாங்கிறது யோகி ராஜான்னு இந்த ராஜன் சப்தம் வந்து சமஸ்த பதமா வரும்போது அகாராந்த புல்லிங்கமா வந்துடும் ராமசப்தம் மாதிரி வந்துடும் சோ யோகி ராஜா வருது வேற ராஜா அது வந்து வரணும்னா சம்போதனத்துல ஹே ராஜன்னு வரும் இங்க யோகி ராஜன்னு வராம யோகி ராஜா வருது because it will behave like ராம சப்தம் full ஹேர் யோகி ராஜ யோகிகளுக்குள் சிறந்தவரே அகம் நான் ஸ்ரீயா லக்ஷ்மியோடையும் தரண்யா பூமி தேவியோடையும் பார்ஷதைஹீச்ச என்னோட பார்ஷதாள்னு யார் இருக்காளோ அவளும் தட் இஸ் அந்த ஒரு கவுன்சில் இருக்கும் இல்லையா அசம்பிளி இருக்குமே பெருமாளை சுத்தி இவாவா பெருமாள் இருக்காருன்னா இவாவா இருப்பான்னு சோ அந்த பார்ஷதர் அவரோட அந்த பாராஃபெர்னீலியால யாரெல்லாம் இருப்பாளோ அவ எல்லாரும் பார்ஷதைஹி ச அவர்களுடனும் சஹா அவர்களோடு கூட புவம் கதஹா பூமிக்கு சென்றவனாக விஹர்த்தும் இச்சாமி விஹர்த்தும் விஹாரம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நான் விரும்புகிறேன் பல லீலைகளை செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஸ்ரீதேவி பூதேவி பார்ஷதர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நான் பூமிக்கு போயிட்டு அங்க விஹாரத்தை செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன்
துவம் நீ யோக்கியம் ஸ்தலம் வத, அதுக்கு ஏத்த யோக்கியமான ஸ்தலத்தை, ஒரு இடத்தை சொல்லு, கூறு. எத்திர ஏவ எங்குதான், சதாம் சரண்யா வத்ஸ்யாமி சஜ்ஜனங்களுக்கு சத்புருஷர்களுக்கு வந்து சரணம் அடையறதுக்கு யோக்கியமானவனாக சரண்யனாக வத்ஸ்யாமி நான் வசிப்பேனோ. Where I can go and live, reside, being the Sharanya to சஜ்ஜனங்கள், அந்த மாதிரி ஒரு யோகியம் ஸ்தானத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு இப்பதான் வேங்கடாச்சல மகாத்மியத்தை பிரஸ்தாபிக்கிறான். ஏன்னா வேங்கடாச்சலத்தை பத்தி இவர் சொல்ல போறார் நாரதர். அந்த யோகியம் ஸ்தானம் பெருமாள் கேட்கறது, அப்புறம் அவர் சொல்றது, அதை வச்சு ஆரம்பிக்கிறார் நம்மளோட இதை. சோ இப்போ அகம் ஸ்ரீயா தரண்யா பார்ஷதைஹீச்ச சஹா புவம் கதா, நான் ஸ்ரீயோடையும் பூமி தேவியோடையும் பார்ஷதர்களோடையும் புவம் கதா பூமிக்கு சென்றவனாக விஹர்த்தும் இச்சாமி விஹாரம் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். துவம் யோக்கியம் ஸ்தலம் வத, நீ ஒரு யோக்கியமான ஸ்தலத்தை கூறு. அது அந்தந்த இடத்துல அந்தந்த சென்டென்ஸை பிராக்மெண்ட் பண்ணிக்கிறோம். அன்வயத்துல அது 3 சென்டென்சஸா தனித்தனியா இருக்கு. விஹர்த்தும் இச்சாமி அதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுட்டு, துவம் யோகியம் ஸ்தலம் வத எத்திர ஏவ சதாம் சரண்யா வத்ஸ்யாமி, அது ஒரு சென்டென்ஸ். 2 சென்டென்ஸா பிரிச்சிருக்கு. எங்கு நான் சஜ்ஜனங்களுக்கு ஆசிரியமாக வசிப்பேனோ அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல யோகி ராஜா அது சம்போதனம் பார்த்துட்டோம். யோகினாம் ராஜா யோகி ராஜா, அதோட சம்போதன பிரதமா யோகி ராஜா வந்திருக்கு. அப்புறம் அகம்ங்கிறது அஸ்மத் சப்தம், அகம் ஆவாம் வயம், அஸ்மத் சப்தத்தோட பிரதமா விபக்தி. இப்ப எல்லாமே சப்தங்கள் முன்னாடி நம்ம அந்த பாலபாட்டமாலா கோர்ஸ்ல யாருக்கெல்லாம் வந்தேடோ ஒரு 6 சப்தங்கள் வாக்குல மனப்பாடம் பண்றதுக்கு வச்சுன்னா பாக்கி சிலதெல்லாம் ஃபெமிலியரைஸ் ஆகும். பட் யூ வில் ஹேவ் டு மெமரைஸ் ஆல் அஸ்மத் யுஷ்மத் தத் சப்தம் எல்லாமே மெமரைஸ் பண்ணணும். அப்புறம் பித்ரு மாத்ரு ரிகாராந்தம் அதெல்லாமும் ஒன்னொன்னா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சுடாது. ஸ்ரீயா தரண்யா, நான் இப்ப வந்து பத பரிச்சயம் பண்றது வந்து ப்ரோஸ் ஆர்டர்ல பண்ணிட்டு இருக்கேன், நாட் ஸ்லோகத்துல வந்த ஆர்டர். இப்ப அப்படி ஆரம்பிச்சுட்டேன், அதனால அப்படியே பண்ணிடுறேன். ஸ்ரீயாங்கிறது ஸ்ரீ சப்தம், ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். ஸ்ரீஹின்னு அதோட பிரதமா விபக்தி மட்டும் வரும் விசர்க்கத்தோட. அது வந்து ஸ்ரீயாங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஹரண்யாங்கிறது நதி சப்தம் மாதிரி ஹரணி, அதோட திருத்தியா விபக்தி. சஹாங்கிற சப்தம் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல திருத்தியா வந்திருக்கு. ஸ்ரீயா தரண்யா பார்ஷதைஹி 3மே திருத்தியா விபக்தியில இருக்கு. அவர்களோடு அந்த ஆளோடு உடன்ல ஓடு வர்றதுனால இந்த இடத்துல திருத்தியா விபக்தி யூஸ் ஆயிருக்கு. பார்ஷதைஹி அது வந்து பர்ஷதி பவம் பார்ஷதா, பர்ஷதி பவஹா பார்ஷதா. தட் இஸ் பர்ஷதினா இந்த அசெம்பிளி கவுன்சில் அப்படின்னு அர்த்தம். பர்ஷத்னா அசெம்பிளி கவுன்சில், பர்ஷதி பவஹா பார்ஷதா. சாங்கிறது அவ்யயம், சஹாங்கிறது அவ்யயம், புவம்ங்கிறது பூ சப்தம் பூகாராந்த ஸ்திரீலிங்கம், அதோட விதியா விபக்தி புவம்ங்கிறது பூமியை அடைந்தவனாக, அதனால இந்த இடத்துல விதியா விபக்தி இருக்கு. கதஹா அப்படிங்கிறது தப்பிரத்யம் கம்லுகத தாத்து வருது. அந்த இந்த இடத்துல ஆனா செல்லப்பட்டதுங்கிற அர்த்தம் பாஸ்ட் பாஸ்ட் வராம கதஹா அப்படின்னா பூமியை அடைந்தவனாக அப்படின்னு அந்த கர்த்தவியத்துக்கு வந்திருக்கு. சோ கதஹாங்கிறது ராமஹாமரி பிரதமா விபக்தி ஏகவச்சனம். விஹர்த்துங்கிறது ஹிரு தாத்து வி உபசர்க்கம், அதுக்கு துமுன் பிரத்யேகம் வந்திருக்கு. விஹர்த்து விஹாரம் செய்வதற்காக. இச்சாமி அது வந்து உத்தம புருஷ ஏகவச்சனம். துவம் துவம்ங்கிறது யுஷ்மத் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யோக்கியம் ஸ்தலம் அது 2மே வந்து நபும்சகலிங்கம். ஸ்தலத்தை
கூறு சொல்றதுனால திருத்தியா விபக்தியில வந்திருக்கு. வத அது வந்து லோட்டு மத்தியம புருஷ ஏகவச்சனம். பவ அது மாதிரி வத. அப்புறம் எத்திர ஏவ எத்திர ஏவலாம் அவ்யயங்கள். சதாம் சதாம்ங்கிறது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். சதஹ சதோஹோ சதாம். சன் சந்தௌ சந்தஹா அப்படி ஒரு சப்தம் ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிக்கும். சரண்யஹாங்கிறது ராம சப்தம் மாதிரி. வத்ஸ்யாமிங்கிறது வசாமியோட நிருட்டலக்காரம் ஃபியூச்சர் டென்ஸ். அதோட மத்தியம உத்தம புருஷ ஏகவச்சனம். இதுல வந்து வேற எதுக்கும் சமாசம் சொல்ல வேண்டியது இல்லை. ஓகே. हर्तुमिच्छामि भुवं गतोऽहं श्रियाधरण्या सह पार्षदैश्च योग्यं स्थलं त्वं वद योगिराज यत्रैव वत्स्यामि सतां शरण्यः. அடுத்தது 29. अनाद्य विद्याशयने प्रसुप्तान् अचित्समान् वीक्ष्य कृपावशेन मया हि दत्तं करणत्रयं च तथापि मां नैव भजन्ति जीवाः. अनाद्य विद्याशयने प्रसुप्तान् अचित्समान् वीक्ष्य कृपावशेन मया हि दत्तं करणत्रयं च तथापि मां नैव भजन्ति जीवाः. நாரதர் சொன்ன ஒரு ஸ்துதி படிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட், அந்த அவதாரங்கள் பத்தி எல்லாம். அப்போ வந்து உன்னோட பெருமையை தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி தானே வருத்தப்பட்டு நிறைய இடத்துல வந்தது. அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அதை ஆமாங்கிற மாதிரி அங்கீகரிக்கிற மாதிரியே பெருமாளும் சொல்றாரு. நான் வந்து அவளுக்கு கிருப்பதான் பண்ண பாக்குறேன், ஆனாலும் என்ன வந்து என்கிட்ட வரமாட்டேங்கிறாவா, அதனால நான் இப்ப திருப்பி அவதாரம் பண்ண போறேன். பட் யூஸ்வல் மாதிரி பண்ண போறது இல்ல, அர்ச்சாவதாரமா வர போறேன் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். இந்த ஸ்லோகத்துல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, என்கிட்ட வரமாட்டேங்கிறாளே அவ்வளவு ஈஸியா அடம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு இருக்கா அப்படின்ட்டு பெருமாள் சொல்றது. அநாத்ய வித்யாசயனே பிரசுப்தான் அச்சித் சமான் வீக்ஷ்ய கிருபாவசேன கிருத்வா அவதாரான் ஜனரக்ஷணாய ஸ்ராந்தஹ அஹம் அஸ்மி ஆஸ்ரித வத்சலஹ அபி. இந்த இடத்துல ததாபிங்கிறது ததா பிளஸ் அபி தீர்க்கசந்தி. நைவ அந்த இடத்துல அனுஸ்வாரம் வருது இல்லையா, மாம் நைவ அதுங்கிறது. அந்த அனுஸ்வாரம்ங்கிறது இப்போ மாம்ங்கிறது மா போட்டுட்டு மகாரம் தானே வரும் நமக்கு, சப்த ரூபம் அப்படிதான். பட் அது வந்து இந்த இடத்துல முன்னாடி ஹல் எழுத்து வந்ததுனாக்க பின்னாடி வந்ததுன்னா இது வந்து அனுஸ்வாரமா மாறிடும். பட் at the end of a sentence or அந்த பாதம் முடியும் போது அந்த மாதிரி வந்ததுனாக்கா அது மகாரமா தான் போடுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்லோகத்துல ததைவ சோக்தம் இந்த இடத்துல மகாரமா தான் போடுவோம். பட் அது வந்து வித்தின் த ஒரு சென்டென்ஸ்ல நடுவுல வந்தது அப்படின்னாக்கா அது அனுஸ்வாரமா மாறிக்கிறது, அதுவும் சந்திதான். ஒரு 30th ஸ்லோகத்துக்கு 29 சாரி. अनाद्य विद्याशयने प्रसुप्तान् अचित्समान् वीक्ष्य कृपावशेन मया हि दत्तं करणत्रयं च तथा प्लसपि मां न एव नैव भजन्ति जीवाः. நான் அந்த செகண்ட் லைன்ல படிச்சுட்டேன் பதச்சேதம் பண்ணும்போது. இட்ஸ் ஒன்லி டில் திஸ் भजन्ति जीवाः அது வரைக்கும் தான் இந்த ஸ்லோகம். இப்போ இது பார்த்தோம்னாக்க அன்வயம் மயா
अनाद्य विद्या शयने प्रसुप्तान् अचित् समान वीक्ष्य कृपावशेन करणत्रयं च दत्तं हि तथापि जीवाः मां नैव भजन्ति। मया अनाद्य विद्या शयने प्रसुप्तान् अचित् समान वीक्ष्य कृपावशेन करणत्रयं च दत्तं हि तथापि जीवाः मां नैव भजन्ति। मया एन्नाल अनाद्य विद्या शयने அவ ஒரு படுக்கையில படுத்துன்னு இருக்கா, நல்லா தூங்குறா. அது என்ன படுக்க? அவித்யா சயனே. அவித்யைங்கிறதுதான் படுக்க மாதிரி இருக்கு. அது அந்த அவித்யாவும் வந்து அனாதி, ஆரம்பமே எங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு அனாதி இக்னரன்ஸ்ங்கிற சயனத்துல பிரசுப்தான் தூங்கக்கூடிய அச்சித் சமான். அவ வந்து ஒரு சென்சியன் பீயிங்ஸ் மாதிரியே இல்லை, சைத்தன்யம் இருக்கிறவாதான், ஆனா அச்சித் மாதிரி சமமா இருக்கா, இன்சென்சியன்ட்டுக்கு சமமா இருக்கா. அவர்களை பார்த்து வீக்ஷிய கிருபாவசேன, கிருபையினால, அந்த டியூ டு த இம்பாக்ட் ஆஃப் கிருபா கம்பேஷன் கரணத்ரயம் ச தத்தந்தி. கிருபைனால அவளுக்கு கரணத்ரயம், மனசு வாக்கு காயம், அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்மளோட மைண்டு, ஸ்பீச், காயம், இந்த சரீரம்ங்கிறது, இது எல்லாமே வந்து நர்த்தங்கி கொடுத்துருக்கதான் கொடுத்துருக்கேன். சோ தட் அவ வந்து மனசுனால என்ன நினைப்பா, ஸ்மரணை பண்ணுவா, வாக்குனால என்னை பத்தி பேசுவா, இந்த காயத்தினால எனக்கு கைங்கரியம் பண்ணுவா, என்னென்ன இந்திரியங்கள் இருக்கும் இந்த சரீரத்துல அதை வச்சுட்டு என்ன பாடுறது, என்ன பாக்குறது, என்னை பத்தி கேட்கறது எல்லாம் பண்ணுவாங்கிறதுனாலதான் வந்து நான் கரணத்திரயத்தை கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அனாதி அவித்யா சயனே பிரசுப்தான், அவளை எழுப்பணுங்கிறதுக்காக தான் நான் கரணத்திரயம் கொடுத்துருக்கேன். மயா தத்தம் ஹி ததாபி, ததாபி அப்படி இருந்த போதிலும் கூட, ஈவன் தென் ஜீவாஹா, அந்த ஜீவ கோட்டிகள், மாம் என்னை ந ஏவ பஜந்தி பதிக்கிறதே இல்லை. அவ பாட்டுக்கு அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காளே தவிர என்னை மாம் ந ஏவ பஜந்தி பதிக்கிறதே இல்லை. அதுதான் ந ஏவ பஜந்தி, ந பஜந்தி ஏவ. இந்த இடத்துல மயா தத்தம், அது வந்து கர்மணி பிரயோகத்துல வந்திருக்கு, என்னால் கொடுக்கப்பட்டது. மயா அனாத்ய வித்யா சயனே பிரசுப்தான் அச்சித் சமான் வீக்ஷிய, என்னால் இந்த ஆரம்பமே இல்லாத ஒரு அவித்யைங்கிற படுக்கையில் படுத்துண்டு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரசுப்தான் அச்சித் சமான், அச்சித்துக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களை பார்த்து வீக்ஷிய கிருபாவசேன, கிருபையினால் கரணத்ரயம், இந்த 3 கரணங்கள் மனசு வாக்கு காயம்ங்கிறது தத்தம்பி கொடுக்கத்தான் கொடுத்தேன். ததாபி அப்படி இருந்த போதும் ஜீவாஹா, இந்த ஜீவராசிகள் மாம் என்னை ந ஏவ பஜந்தி மதிக்கிறதே இல்லை. இப்ப இதோட கிராமர் இதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம்னாக்கா ஸ்லோகத்துல இருக்கிற ஆர்டர்லயே பண்ணிடுவேன். அனாத்ய வித்யா சயனே, அதுக்கு சயனேங்கிறது சயனத்தில் படுக்கையில்ங்கிறதுனால சப்தமி விபக்தி. அவித்யா இதி சயனம், அவித்யை என்கிற படுக்கை, சோ அவித்யா இதி சயனம். அதுக்கு விசேஷணமா வருது அந்த அனாதிங்கிறது, பிகினிங் லெஸ்ஸா இருக்கிற அந்த அவித்யா சயனம். சோ அனாதி அவித்யா சயனம், அனாத்ய வித்யா சயனம். இந்த இடத்துல within the சமஸ்த பத you have a சந்தி here, அனாதி அவித்யா சயனம். அது வந்து இ பிளஸ் சேர்ந்து அந்த கணாதேச சந்தி வந்து அனாத்ய வித்யா சயனம். அப்புறம் பிரசுப்தான், அச்சித் சமான், அதெல்லாம் வந்து வித்யாவிபக்தி பகுவச்சனம். ராமான் மாதிரி அது ஜீவ கோட்டிகளுக்கு போறதுனால, ஜீவாஹா அங்க போறதுனால அது வந்து பிரதமா புல்லிங்கத்துல வந்திருக்கு.
பிரசுப்தா அதோட த்விதியா பகுவச்சனம் பிரசுப்தான். பிரகர்ஷேண சுப்தான் ரொம்ப தூங்கிட்டு இருக்கா, அதுதான் பிரங்கிற உபசர்க்கம். அச்சித் சமான் அச்சிதா சமாஹா அச்சித் சமாஹா. அதுக்கப்புறம் அதை வந்து பிளஸ் தான் போட்டு அச்சித் சமான்னு கொண்டு வரணும். அப்புறம் வீக்ஷ்ய அது வந்து வீங்கிற உபசர்க்கம் வந்திருக்கு. ஈக்ஷதே தாது வீங்கிற உபசர்க்கம் சேர்ந்து வீக்ஷ்ய வந்திருக்கு. எப்பு கிருபாவசேன கிருபாவசேனக்கு கிருபாயாக வசஹா கிருபாவசஹா கிருபையினுடைய கண்ட்ரோல் or due to the impulse of கிருபா. அதனால கிருபாயாக வசஹா சொல்லிட்டு அதுக்கு பிளஸ் தேனை போட்டுட்டு திருத்தியா விபக்தி ஏகவச்சனத்துல சொல்லிட்டு கிருபாவசேன. மயாங்கிறது அஸ்மத் சப்தம், திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஹீங்கிறது அவ்யயம், தத்தம்ங்கிறது கரணத்திரயமுக்கு போகுது, அது தப்பிரத்யம். தத்தம்ங்கிறது கொடுக்கப்பட்டது, சோ பாஸ்ட் பாசிவ் மீனிங். தாங்கிற இதோடது தாது, அதுக்கு வந்து தத்தம் வருது. நபும்சகலிங்கத்துல இருக்கு, பிரதமா விபக்தியில தான் கரணத்திரயம் கொடுக்கப்பட்டது, சோ பிரதமா விபக்தி. இங்க கரணானாம் திரயம் கரணத்திரயம் அப்படி சொல்லிக்கலாம். இதை சேர்த்து சங்கிறது அவ்யயம், ததா அப்பி அவ்யயங்கள். மாம்ங்கிறது அஸ்மத் சப்தம் த்விதியா விபக்தி. ந ஏவ அவ்யயங்கள். பதந்திங்கிறது பததாத்துவோட லட்லகார ரூபம், பிரதம புருஷ பகுவச்சனம். ஜீவாஹாங்கிறது ராமாஹா மாதிரி பிரதமா விபக்தி பகுவச்சனம். அநாத்ய வித்யாசயனே பிரசுப்தான் அச்சித் சமான் வீக்ஷ்ய கிருபாவசேன மயா ஹி தத்தம் கரணத்ரயம் ச ததாபி மாம் நைவ பதந்தி ஜீவாஹ. இப்ப அடுத்தது போலாம். 30வது ஸ்லோகம். கிருத்வாவதாரான் ஜனரக்ஷணாய शान्तोऽहमस्म्याश्रितवत्सलोऽपि अर्चावतारं परिगृह्य भूयो भूमौ हि वत्स्यामि नृणां हिताय. कृत्वावतारान् जनरक्षणाय शान्तोऽहमस्म्याश्रितवत्सलोऽपि अर्चावतारं परिगृह्य भूयो भूमौ हि वत्स्यामि नृणां हिताय. कृत्वा अवतारान् जनरक्षणाय शान्तः अहम् अस्मि आश्रितवत्सलः अपि. இங்க கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்திருக்கு. शान्तः अहम् अस्मि आश्रितवत्सलः अपि. शान्तः अहम् வந்து விசர்க சந்தி. அஹம் அஸ்மி ஒண்ணு சந்தி இல்ல. அஸ்மி ஆஸ்ரித அந்த இடத்துல இ பிளஸ் ஆ சேர்ந்தாக்க அந்த இ இடத்துல இஜி வருது, எனாதேச சந்தி. சோ அஸ்ம இஜ்ஜு ஆஸ்ரித, அஸ்மி ஆஸ்ரிதம். ஆஸ்ரித வத்சலஹா அப்பி அது விசர்க சந்தி. வத்சலோபி அடுத்து பூயஹ பூமௌ அது பூயோ பூமௌ அடுத்து விசர்கம் ஓன அடுத்து வேற சந்தி இல்ல. வத்ஸ்யாமி நృணாம் ஹிதாய. இந்த ஸ்லோகத்துக்கு யாரா பதபரிச்சயம் ஆஃப்டர் வி டூ த பிரதிபதார்த்தம் பண்றேன்னா வாலண்டியர் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணி விடுறேன். இப்போ இதுக்கு ப்ரோஸ் ஆர்டர். அஹம் ஆஸ்ருத வத்சலஹ அப்பி ஜனரக்ஷணாய அவதாரான் கிருத்வா ஸ்ராந்தஹ அஸ்மி. சோ அந்த அகம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட்டுக்கு கர்த்திருபதம் அகம் இங்க இருக்கு. அந்த அகம புடிச்சுட்டு அஸ்மிங்கிறது கிரியாபதம் இருக்கு, அந்த கடைசியில போட்டுக்கணும். அகம் அஸ்மி
பாக்கி என்னென்ன வேர்ட்ஸ் எங்க சேர்றதோ அதுக்கு பார்த்து அந்த அன்வயத்துல போட்டுருவோம். So first aham ashritavatsalaha api janarakshanaaya avataran krutva shantaha asmi nrinam hitaya bhuyah archavataram parigruhya hi vatsyami. Second sentence, nrinam hitaya bhumau bhuyah archavataram parigruhya hi vatsyami. இப்போ இதுல அகம் ஆஸ்ருத வத்சலஹா அப்படி, நான் ஆஸ்ருத வத்சலஹா என்ன ஆசிரியம்னு அடைந்தவர்கள் கிட்டக்க ரொம்ப வாத்சல்யம் உடையவராக இருந்தாலும் ஜனரக்ஷனாய அவதாரான் கிருத்வா இந்த மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவதாரங்களே செஞ்சு கிருத்வா செஞ்சு சாந்தஹா அஸ்மி ரொம்ப டயர்டா போயிட்டேன். I'm very tired of taking avataras for the sake of protecting the ஜனங்கள். எல்லாருக்கும் அவளுக்கு நல்லதை பண்ணணுங்கிறதுக்காக அவதாரங்களை எடுத்து பண்ணி எனக்கு போர் அடிச்சு முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. ரிணாம் ஹிதாய அந்த மனிதர்களுக்கு ஹிதம் செய்யணுங்கிறதுக்காக, அவளுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக. ஆனா டயர்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால என்னால சும்மாவும் இருக்க முடியல. அதனால என்ன பண்ண போறேன்னா, பூமவு இந்த பூமியில பூயஹா மறுபடியும் அர்ச்சாவதாரம் பரிகிருஹ்ய ஹி வத்ஸ்யாமி அர்ச்சாவதாரத்தை விக்கிரகமா அதுல நான் பெருமாளா அந்த அர்ச்சால அவதாரத்தை செஞ்சு பரிகிருஹ்ய அதை எடுத்துண்டு ஹி வத்ஸ்யாமி அப்படிதான் இருக்க போறேன். நான் விபவாவதாரமா வரப்போறது இல்லை. இப்ப ராமகிருஷ்ணாதி அந்த அவதாரங்கள்லாம் வந்து துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம்னு பண்ணி எனக்கு அழுத்து போயிடுத்து, முடியல. அதனால மக்களுக்கான நல்லது செய்யணும். அதை எப்படி செய்யறது என்றுதான் விதாய பூமவு இந்த பூமியில பூயஹா மறுபடியும் அர்ச்சாவதாரம் பரிகிருஹ்யஹி இந்த அர்ச்சா மூர்த்திய ஸ்வீகரிச்சுட்டுதான் வத்ஸ்யாமி நான் வசிக்க போறேன். ஏன்னா அங்க அபச்சாரங்கள் பண்ணா கூட பொறுத்துண்டு போயிடுற மாதிரி இருக்கும். அத கூட அர்ச்சாவதார அபராதங்கள்னு இருக்கு, அதெல்லாமும் செய்யக்கூடாது. அதெல்லாம் இருந்தாலும் பட் விபவாவதாரத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல அபச்சாரங்கள் இன்னும் கம்மியா இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நான் பரிபாலனம் பண்றேன் அவளை. சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அவதாரம் நான் எடுத்துக்க போறேன், நான் டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பெருமாள் நாரதர்கிட்ட சொல்றேன். அகம் ஆஸ்ருத வத்சலஹா அப்படி, நான் ஆஸ்ருதர்களுக்கு ஆசிரியம் அடைந்தவர்களுக்கு அவர்களிடத்தில் வாத்சல்யம் உடையவனாக இருந்த போதிலும் ஜனரக்ஷனாய ஜனங்களை காப்பாற்றணும் என்பதன் பொருட்டு அவதாரான் கிருத்வா அவதாரங்களை செஞ்சு சாந்தஹா அஸ்மி ரொம்ப கடைப்புற்றவனாக ஆயிட்டேன். திருடாம் ஹிதாய இந்த மனிதர்களுக்கு ஹிதம் செய்வதன் பொருட்டு பூமௌ இந்த பூமியில பூயஹா மறுபடியும் அர்ச்சாவதாரம் பரிகிருஹ்யஹி அர்ச்சாவதாரத்தை ஸ்வீகரிச்சென்றுதான் வத்ஸ்யாமி நான் வசிக்க போகிறேன். பதப்பரிச்சயம் யாரா பண்றேலா இந்த ஸ்லோகத்துக்கு? வேர்ட் பை வேர்ட் சொல்லிட்டு நம்ம அதை இது சொல்லணுமே, அதை சொல்லணும். யாராவது வாலண்டியர் பண்ணல அவளை அட்மிட் பண்றேன், இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். சரி. கிருத்வா அப்படிங்கிறது துவா பிரத்யாந்தம் அவ்யயம். அப்புறம் அவதாரான் அது அவதாரஹா அதோட தித்தியா விபக்தி பகுவச்சனம். ஜனரக்ஷணாய ஜனானாம் ரக்ஷணம் ஜனரக்ஷணம் ஜனங்களினுடைய காப்பாற்றுதல். சோ ஜனானாம் ரக்ஷணம் அந்த ஃபர்ஸ்ட் தத்புருஷ சமாசம் ஷஷ்டி தத்புருஷத்துல போட்டு, அப்புறம் அந்த ரக்ஷணத்தின் பொருட்டு ஃபோர்த் கேஸ் சதுர்த்தி விபக்தி வர்றதுனால ஒரு தஸ்மை சேர்த்துக்கிறோம். ஸ்ராந்தஹா அது ராமா சப்தம் மாதிரி சாந்தஹா காராந்த புல்லிங்க, அதோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அது டப்ரத்யம் ஸ்ரமதாத்துவோட ஷாமியதி வருது, அதோட
தப்ரத்யய ஃபார்ம் ஸ்ராந்தஹான்னு. அகம்ங்கிறது அஸ்மத் சப்தம், பிரதமா விபக்தி ஏகவசனம். அஸ்மிங்கிறது அசதாத்து லட்லகார உத்தம புருஷ ஏகவசனம். ஆஸ்ருத வத்சலஹா அது வந்து ராமசப்தம் மாதிரி பிரதமா விபக்தி ஏகவசனம். அகம் ஆஸ்ருத வத்சலஹா, சாந்தஹா எல்லாமே பிரதமா. இந்த ஆஸ்ருத வத்சலஹாக்கு ஆஸ்ருதேஷு வத்சலஹா, ஆஸ்ருதர்களிடத்தில் வாத்சல்யம் உடையவனாக இருப்பவன் அப்படி சொல்லிக்கணும். ஆஸ்ருதானாம் வத்சலஹான்னு சொல்லிக்கலாம். ஆஸ்ருத சம்டைம்ஸ், பட் இந்த இடத்துல திருப்பதி பெருமாள்கிட்ட எப்போதுமே போகும்போது சரணாகத்தின்னு தான் நம்ம போவோம். சோ அவருக்கு தான் நம்ம இடத்துல அந்த வாத்சல்ய பாவம் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் பெரியாழ்வார் மாதிரி அவளுக்கு வாத்சல்யம் பெருமாள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல ஆஸ்ருதானாம் வத்சலஹா அப்படி சொல்லிட்டா கூட அது அப்ரோப்ரியேட்டா இருக்கலாம். அப்படிங்கிறது அத்வயம். அப்புறம் அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரத்தை எடுத்துக்கொண்டு பரிகிருஹ்ய. சோ அந்த இடத்துல ஐ வருதுனால அர்ச்சாவதாரத்தை வருதுனால துத்தியா விபக்தி வருது. அது அர்ச்சா அப்படின்னாக்கா பிரதிமான அர்த்தம், அந்த விக்கிரகம் அதில் அவதாரம். சோ அர்ச்சாயாம் அவதாரா அர்ச்சாவதாரா சொன்னா சொன்னாங்க. இந்த அர்ச்சாவதாரம்ங்கிறது துத்தியா விபக்தி சொல்லிட்டோம். பரிகிருஹ்யங்கிறது லபந்தம் அப்படிங்கிறது அதை ஸ்வீகரிச்சுண்ட பிறகு பரிகிருஹ்ய. பூயகாங்கிறது அவ்யயம் மறுபடியும். பூமௌ பூமி சப்தம், அதோட சப்தமி விபக்தி பூமியில் இருக்கு. ஹீங்கிறது அவ்யயம். வத்ஸ்யாமி அது வசாமி ஓட ரிக்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் டென்ஸ், உத்தம புருஷ ஏகவசனம். நிருணாம்ங்கிறது நிரு சப்தம், நானரு நிரஹா அந்த சப்தத்தோட நிருணாம்ங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம். அது நிருணாமும் வரும் நிருணாமும் வரும், ரெண்டு ஃபார்ம்ஸ் உண்டு. அதுல ஒரு ஃபார்ம் நிருணாம்ங்கிறது. நரர்களினுடைய ஹிதத்தின் பொருட்டு நிருணாம் ஹிதாய, அந்த கு உடைய வரதுனால ஷஷ்டி இருக்கு. ஹிதாயங்கிறது சதுர்த்தி விபக்தி ஏகவசனம். கிருத்வாவதாரான் ஜனரக்ஷணாய சாந்தோஹமஸ்மி ஆஸ்ருதவத்சலுக்தி அர்ச்சாவதாரம் பரிகிருஹ்ய பூயோ பூமௌ ஹி வத்ஸ்யாமி நிருணாம் ஹிதாய. அப்போ இது வரைக்கும் ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஆமா, இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தது ஹிந்தோளம் தான் மேடம். மேடம் அப்புறம் அர்வா அர்ச்சா சொல்லுங்க. அர்ச்சாங்கிறது என்ன? அர்ச்சானாக்க பிரதிமான அர்த்தம். அந்த பிரதிமான அந்த விக்கிரகம், அந்த விக்கிரகத்தில் அவதாரம்ங்கிறதுனால அர்ச்சாவதாரம், அதுல அவர் இறங்கி வர்றதுனால அர்ச்சாயாம் அவதாரா அர்ச்சாவதாரா சொல்லு. ராதிகா லக்ஷ்மி நாராயணன் மேடம், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? இப்போ ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. Is there anything that you want to ask? Or where you நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். சரி. இந்த ஸ்லோகங்கள்ல எல்லா ஸ்லோகத்திலயுமே ஒரு தப்பிரத்யம் வருது. அது எல்லாமே வந்து விசேஷணம் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இந்த 28வதுல இப்போ புவம் கதோஹம் சதாம் சரண்யா அப்படின்லாம் வருது. சதாம் சரண்யா அகம், புவம் கதா அகம், அந்த மாதிரி அது வந்து அகம்ங்கிறது அந்த விசேஷம். புவம் கதா சதாம் சரண்யா அப்படின்ட்டு அது அந்த புவம் கதா பிரத்யம் வந்தாலும் அது விசேஷணம் அப்படின்னு சொல்லலாமா அகம்க்கு? தப்பிரத்யம்ங்கிறதுனால விசேஷணம்னு சொல்ல முடியாது.
பட் இந்த இடத்துல அந்த புவங்கதகாங்கிறது வந்து அந்த அகமுக்கு தான் விசேஷணமா போயிருக்கு. இங்கேயுமே இப்போ வந்து ஸ்ராந்தோகம் அப்படின்னு வருது. ஆமா, அங்கேயும் அது விசேஷணமா தான் வருது இல்லையா? அங்கேயும் விசேஷணமா தான் வருது. பட் தப்பிரத்தியமா இருந்தாலே விசேஷணம்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்ல, ஆனா இங்கே அது அப்படித்தான் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, இந்த இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. அப்போ வந்து கரணத்ரயம், மயாதத்தம் கரணத்ரயம் அப்படின்னாக்க அப்போ அந்த இடத்துலயும் மயாதத்தம்ங்கிறது வந்து கரணத்ரயத்துக்கு விசேஷணமாகுமா? ஆமா, அங்கேயும் அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு ஸ்லோகத்தையும் பார்த்துட்டே இருக்கேன், தத்தாவர்த்தியெல்லாம் அது விசேஷணமா இருக்கிற மாதிரி தோணிட்டு, அதனால இப்போ வந்து தப்பிரத்தியம் விசேஷணமா இருக்கு. ஆனா த இருந்ததுன்னா விசேஷணமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரியா புரிஞ்சுட்டு இருக்கேனா? ஆமா ஆமா, அப்படி ஸ்பெசிபிக்கா அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப சப்போஸ் அகம்ங்கிறத அங்க சொல்லிருக்கல வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வேற ஏதா இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. பட் அந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். அப்புறம் இந்த பிரசுப்தான் அச்சித் சமான் அப்படின்னு வருது. இப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஜீவர்கள் அப்படிங்கறத நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணுமா? அப்போ வந்து இது விசேஷணமா வருமா? ஜீவர்கள்னு நம்ம ஜீவான் அப்படின்ட்டு நம்ம அங்க அத்தியாகாரம் பண்ணிக்கணுமா? பிரசுப்தான் அச்சித் சமான் ஜீவான் வீக்ஷியதான். சரி, அப்போ அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இங்கேயும் வந்து பிரசுப்தான்ங்கிறது விசேஷணமா தான் இருக்கு. சரி, இங்கேயும் அப்படிதான் இருக்கு. धन्यवादः भगिनी. नृणाम हिताय is nृ a விசேஷணம் for hitaya கேக்குறா. nृणाम हिताय இல்ல, அங்க வந்து விசேஷணம் கிடையாது, மனிதர்களினுடைய ஹிதத்தின் பொருட்டு. அந்த ஹிதம்ங்கிற வேர்டுக்கு அது அட்ஜெக்டிவா இல்லையே nृणाம்ங்கிறது, அதனால அந்த இடத்துல வந்து அது இட்ஸ் நாட் அ விசேஷணம் ஃபார் ஹிதாய. அந்த இடத்துல ஷஷ்டி தத்புருஷமா வருது, மனிதர்களினுடைய ஹிதத்தின் பொருட்டு அப்படி வரும். நீங்க அன்மியூட் பண்ணணும்னா பாலாஜி சார், நீங்க வந்து எனக்கு அந்த ரீஸ் ஹேண்ட் போட்டேன்னா நான் அன்மியூட் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களால பண்ண முடியும். உங்களுக்கு இன் ஃபியூச்சர் உங்களுக்கு பண்ணணும்னா நீங்க அப்படி போடுங்க, நான் அப்போ பண்ணுவேன். சரி, இப்ப ப்ரொசீட் பண்ணலாம். ஒரே ஒரு இது, அந்த ரைஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இட் ஹஸ் பீன் கிளியர்ட்னா அந்த லோவர் ஹேண்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் போட்டுருங்க. இல்லைன்னா சப்சிக்வென்ட்லி ஃபார் த ஹோல் இது அது ரேஸ்டாவே இருந்ததுன்னா அது ஏற்கனவே கிளியர்ட் ஆயிடுதாங்கிறது புரிய மாட்டேங்குது, அது மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. இப்ப அடுத்தது நாரத உவாச்ச அந்தம் ந பஷ்யாமி ச தே கிருபாயாஹ कृपाम्बुराशे जगदेकबन्धो वैकुण्ठलोकं च विसृज्य दिव्यं संसारिभिर्व्यासमिहेच्छसि त्वम् अन्तं न पश्यामि च ते कृपायाः कृपाम्बुराशे जगदेकबन्धो वैकुण्ठलोकं च विसृज्य दिव्यम् संसारिभिर्वासमिहेच्छसि त्वम् अन्तं न पश्यामि च ते कृपायाः कृपाम्बुराशे जगदेकबन्धो वैकुण्ठलोकं च विसृज्य दिव्यं संसारिभिः वासम्. அந்த இடத்துல சம்சாரிபிர் வாசம் விசர்க்கம் ரேபமாயிருக்கும். வசம் இஹ இச்சசி, அது இஹேச்சசின்னு இருக்கும். குணசந்தி அ பிளஸ் இ சேர்ந்தாக்க ஏ வருது, குணசந்தி. இப்போ இதுக்கு ப்ரோஸோட ஃபர்ஸ்ட் அந்த சம்போதனத்தெல்லாம் போட்டு விடுவோம். கிருபாம்புராஷே
जगदेकबन्धो ते कृपायाः अन्तं च न पश्यामि। कृपाम्बुराशे जगदेकबन्धो ते कृपायाः अन्तं च न पश्यामि। त्वं दिव्यं वैकुण्ठलोकं च विसृज्य इह संसारिभिः वासम् इच्छसि। सेकेंड सेंटेंस त्वं दिव्यं वैकुण्ठलोकं च विसृज्य इह संसारिभिः वासम् इच्छसि। कृपाम्बुराशे அம்புராசினா கடல்னு அர்த்தம், தண்ணியோட கூட்டமா இருக்கிறதுனால. கிருபாம்புராசே கருணை கடலே, ஜெகதேக பந்து இந்த ஜகத்துக்கு உலகத்திற்கு ஒரே பந்து நீதான். பாக்கி பந்துக்கள்லாம் வந்து அம்மா அப்பா புள்ள வாட்எவர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருந்தாலும் அதெல்லாம் வந்து டெம்பரரிங்கிறதுனால ஏக பந்து நீதான் நிஜமான பந்துன்னா நீ தான். அதனால ஜெகத் ஏக பந்து தே கிருபாயாக உன்னுடைய கிருபைக்கு அந்தம் ச ந பஷ்யாமி, அதுக்கு ஒரு எல்லைங்கிறது சீமா. அந்தம் இந்த இடத்துல ஒரு எல்லை, அந்த எல்லைங்கிறத நான் பார்க்கல, என்னால காணவே முடியல உன்னோட கிருபைக்கு ஒரு எல்லைய. ஏன்னாக்கா துவம் நீ வைகுண்ட லோகம் விசிறிச்சிய, இந்த வைகுண்டங்கிற லோகத்தை விட்டுட்டு அது எப்படி இருக்கு திவ்யம், அது வந்து இந்த பிராகிருத உலகம் மாதிரி கிடையாது, அது திவ்யமானது. அத கூட விட்டுட்டு இக சம்சாரி பிகி இங்க வந்து சம்சாரத்துல உழண்டு இருக்கிறவாளோட கூட வாசம் இச்சசி, அவளோட வாசத்தை போய் நீ விரும்புறிய. அங்க அந்த வைகுண்ட லோகத்தை விட்டுட்டு இங்க வந்து சம்சாரிகளோட நீ வாசம் பண்றதுக்கு நீ விரும்பிண்டு ஆசையாவே வரையே. அதனால உன்னோட கிருபைக்கு எனக்கு ஒரு எல்லையே தெரியலையே. கிருபாம்புராசிய கருணை கடலே ஜெகத் ஏக பந்தோ, ஜெகத்துக்கு ஒரே பந்துவா இருக்கக்கூடியவரே துணை கிருபாயாக உன்னுடைய கிருபைக்கு அந்தம் ச ந பஷ்யாமி, ஒரு முடிவை நான் காணவில்லை. நீ திவ்யம் வைகுண்ட லோகம் ச விசிறிஜ்ய, இந்த திவ்யமான வைகுண்ட லோகத்தையும் விட்டுடு இக சம்சாரிகி இங்கு இந்த சம்சாரிகளோட கூட வாசத்தை விரும்புகிறாயே. கிருபாம்புராசே நம்ம ஸ்லோகம் ஆர்டர்லயே இது பதபரிச்சயம் பண்ணுங்க. அந்தம் அது வந்து புல்லிங்கம், அந்தஹா அதோட துதியா விபக்தி, அந்தம் ந பஷ்யாமி அந்தத்தை பார்க்கவில்லை துதியா விபக்தி. நங்கிறது அவ்யயம், பஷ்யாமிங்கிறது லட்லகார உத்தம புருஷ ஏகவச்சனம். பஷ்யாமி நான் பார்க்கவில்லை, அந்த நான்கிறது அண்டர்ஸ்டுட் தாரதர் சொல்றேன். ச அவ்யயம் தே கிருபாயாக தவ, தவோட ஆல்டர்னேட் ஃபார்ம் தே, யுஷ்மத் சப்தத்துல ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் தவதி, அந்த தேது. கிருபாயாக கிருபையினுடைய, சோ ரமா சப்தம் மாதிரி ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். கிருபையினுடைய அந்தம் கிருபாயாக அந்தம், சுக்குடைய வந்திருக்கிறதுனால ஷஷ்டி. கிருபாம்புராசே அம்பூனாம் ராசிஹி, அம்புராசிஹி அம்பூனா தண்ணி, ராசினா கூட்டம். சோ அம்பூனாம் ராசிஹி தண்ணியினுடைய கூட்டம் இருக்கிறது அம்புராசிஹி கடலுக்கு போறது. கிருபாயாக அம்புராசிஹி கிருபாம்புராசி, கிருபையினுடைய கடல் அது கிருபா அம்புராசிஹி. அது வந்து ஹரி சப்தம் மாதிரி வருது, அதுக்கு சம்போதனம் போட்டேன்னா ஹே ஹரே மாதிரி கிருபாம்புராசே. ஜெகதேக பந்து ஏகஹா பந்து ஏக பந்து அங்க கர்மதாரயத்துல சேர்த்தோம்னா ஜகதஹா ஏக பந்து, ஜகத்துக்கு ஒரே பந்து அப்படிங்கிறது ஜெகதேக பந்து. அதோட குரு சப்தம் மாதிரி வருது முடியும் போது ஜெகதேக பந்து, சம்போதனம் வரும்போது ஹே குரு மாதிரி ஜெகதேக பந்து. வைகுண்ட லோகம் ச விசிறிஜ்ய திவ்யம், வைகுண்ட லோகத்தை விட்டு விட்டு. சோ அந்த இடத்துல லோகத்தை வருதுனால திவ்ய விபக்தி ஏகவச்சனம். வைகுண்டஹ இதி லோகஹ வைகுண்ட லோகஹ
பிளஸ் தம் வந்திருக்கு. ஜங்கிறது அவ்யயம். விசிருஜ்யங்கிறது வந்து வீங்கிற உபசர்க்கம், சிருத தாத்து. சோ விசிருஜ்ய வி வந்திருக்கிறதுனால லெப்பாயிடுது. துவாங்கிறது லெப்பாயிடுது. திவ்யம்ங்கிறது விசேஷனம் டு வைகுண்ட லோகம். சோ அதுவும் வித்யா விபக்தி ஏகவசனம். சம்சாரிபிஹி அதுக்கு எப்படி சொல்றது? சம்சாரஹா ஏஷாம் அஸ்தி, சம்சாரம் இருக்கு அவளுக்கு. அதனால அது வந்து சம்சாரின்னு வருது. சம்சாரின்னு சப்தம். சம்சாரஹா அஸ்ய அஸ்தி, அந்த அஸ்ய அஸ்தி வந்தாலே குணி, குணஹா அஸ்ய அஸ்தி இது குணி அப்படின்னு வரும். நகாராந்த சப்தமா வரும் இல்லையா? குணின்னு, குணி குணினவ் குணினஹா அப்படி வரும். சோ இந்த இடத்துல சம்சாரிபிஹி சம்சாரின்னு சப்தம் வருது. அதோட திருத்தியா பகுவச்சனம் சம்சாரிபிஹின்னு வருது. வாசம் வாசஹா ஓட தித்தியா விபக்தி வாசத்தை. இச்சசி இஹங்கிறது அவ்யயம். இச்சசிங்கிறது லட்டு மத்தியம புருஷ ஏகவசனம். துவங்கிறது யுஷ்மத் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவசனம். அந்தம் ந பஷ்யாமி ச தே கிருபாயாஹ கிருபாம்புராஷே ஜகதேக பந்தோ வைகுண்டலோகம் ச விஸ்ருத்ய திவ்யம் संसारिभिर्वासमिहेच्छसि त्वम्. वासं तवेच्छामि मुकुन्द जम्बूद्वीपे च वर्षे भुवि भारताख्ये वने पवित्रे च तटे सुवर्ण मुखी तटन्या द्रविडे च देशे वासं तवेच्छामि जम्बूद्वीपे च वर्षे भुवि भारताख्ये वने पवित्रे च तटे सुवर्णमुखी तटन्या द्रविडे च देशे वासं तव इच्छामि. तव प्लस इच्छामि तव इच्छामि गुणसन्धि. मुकुन्द जम्बूद्वीपे च वर्षे भुवि भारताख्ये वने पवित्रे च तटे सुवर्णमुखी तटिन्याः द्रविडे. அந்த இடத்துல தட்டின்யாஹாங்கிறதுல விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு. இதுங்கிற ஹல் பின்னாடி வந்ததுனால இந்த இடத்துல முன்னாடி விசர்க்கத்துக்கு முன்னாடி ஆகாரம் இருக்கு. அதனால தட்டின்யாஹா திரவிடே வரும்போது விசர்க்கம் லோபமாயிருக்கு. If it had been hrasva akaram before the visargam, suppose ramaha dravide vandha ramo dravide vandirukku. அந்த இடத்துல ஆகாரம் பின்னாடி இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறதுனால விசர்க்கத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல லோபம் இருக்கு. திரவிடே ச தேசே. முகுந்தா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மூணாவது வேர்டு, நாலாவது வேர்டு, அது அந்த சம்போதனத்தை எடுத்துன்றோம் ஃபர்ஸ்ட். மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு தானே பேச போறோம். அதனால அந்த சம்போதனம் இருக்கா ஏதான்னு பார்த்துட்டு அதை எடுத்துட்டோம்னா அதை ஃபர்ஸ்ட் போட்டுற முடியும். கிரியாபதம் ஆட்டோமேட்டிக்லி லாஸ்ட். முகுந்த भुवि जम्बूद्वीपे भारताख्ये वर्षे सुवर्णमुखी तटिन्याः पवित्रे तटे च वने द्रविडे देशे च तव वासम् इच्छामि. So he is qualifying the place where he prefers Perumal to come and do his avatara. And the place describe பண்ணிட்டே வரா, narrow down பண்ணிட்டு வரா. ஜம்பூத்வீபே புவி ஃபர்ஸ்ட் பூலோகத்துல, ஜம்பூத்வீபே பாரதாख्ये वर्षे सुवर्णमुखी तटिन्याः पवित्रे तटे वने द्रविडे देशे तव वासम् इच्छामि. मुकुन्दा भुवि இந்த பூமியில், ஜம்பூத்வீபே அந்த ஜம்பு விருட்ச யுக்தா த்வீபஹாங்கிறதுனால ஜம்பு த்வீபம்னு பேரு. அந்த ஜம்பு பலம் இருக்கிறது. அந்த ஜம்பு த்வீபத்தில் அப்புறம் பாரதாख्ये वर्षे அந்த பாரதம் என்கிற பெயருடைய நாட்டில் சுவர்ணமுகி தட்டின்யாக பவித்ரே தட்டே அந்த சுவர்ணமுகிங்கிற நதியினுடைய தட்டினி
சுவர்ணமுகி என்கிற தட்டினியினுடைய, தட்டினினாலே ரிவர்னு அர்த்தம். ஏன்னா அது தட்டம் இருக்கு, கரை இருக்குங்கிறதுனால அது தட்டினின்னு பேர். இந்த சுவர்ணமுகி என்கிற நதியினுடைய பவித்ரே தட்டே புனிதமான கரையில், வனே வனம் இருக்கு, காடு இருக்கு. அந்த வனத்துல, அது எங்க இருக்கு? திராவிட தேசத்துல இருக்கு. அந்த தேசத்துல தவ வாசம் இச்சாமி, உன்னுடைய வாசத்தை நான் விரும்புகிறேன். இச்சாமி. இப்ப இந்த இடத்துல சொல்லணும்னாக்கா, முகுந்தா சம்போதனம், சாரி நான் வந்து ப்ரோஸ் ஆர்டர்ல ஆரம்பிச்சு விடுறேன். ஸ்லோக ஆர்டர்ல போனோம்னாக்கா, வாசம்ங்கிறது திருத்தியா விபக்தி, தவங்கிறது யுஷ்மத் சப்தம் ஷஷ்டி விபக்தி, இச்சாமிங்கிறது லட்டு உத்தம புருஷ மத்திய ஏகவச்சனம் இச்சாமி, முகுந்தங்கிறது சம்போதனம், ஜம்பூத்வீபேங்கிறது எல்லாமே இந்த இடத்துல சப்தமி விபக்தி. அதில் ஜம்பூத்வீபத்தில், பாரதாக்கியே வர்ஷே எல்லாமே வந்து சப்தமி. புவிங்கிறது பூசப்தத்தோட சப்தமி ஸ்திரீலிங்கம். பாரதாக்கியே சொல்லணும்னாக்கா, பாரதம் இது ஆக்கியா யஸ்ய சஹா, பாரதம் என்கிற பெயர் ஆக்கியா யஸ்ய சஹா, அந்த பாரதாக்கியே வர்ஷேக்கு போறது. அங்க ஒரு தஸ்மின் சேர்த்துக்கணும், ஏன்னா சப்தமி விபக்தியில இருக்கு நமக்கு. வனே பவித்ரே, வனேங்கிறது நபும்சகலிங்கம், ஒரு சப்தமி விபக்தி. பவித்ரே தட்டே, அது வந்து பவித்ரேங்கிறது விசேஷனமுக்கு தட்டமுக்கு போறது. ரெண்டுமே சப்தமி விபக்தி. சுவர்ண முகி தட்டின்யாஹா, இந்த இடத்துல தட்டினி வரணும்னாக்கா, தட்டம் அஸ்யாஹா அஸ்தி இது தட்டினி. புல்லிங்கத்துல வரணும்னா அது வந்து தட்டின்னு வரும். தடஹா தட்டம் அஸ்ய அஸ்தினா தட்டின்னு வரும், தட்டுன்னு சப்தம் நகாராந்தமா வரும். ஸ்திரீலிங்கத்துல வருதுன்னா தட்டினின்னு வரும், ஈகாராந்த ஸ்திரீலிங்கமா வரும். அதோட ஷஷ்டி விபக்தி தட்டின்யாஹா அப்படிங்கிறது நத்யாஹா மாதிரி ஷஷ்டி விபக்தி ஏகம். சுவர்ணமுகி இது தட்டினி, சுவர்ணமுகி தட்டினி, சுவர்ணமுகி என்கிற நதி, திராவிடே தேசே எல்லாமே வந்து சப்தமி விபக்தியா எடுத்து. வாசம் தவேச்சாமி முகுந்த ஜம்பூத்வீபே ச வர்ஷே புவி பாரதாख्ये வனே பவித்ரே ச தட்டே சுவர்ணமுகி தட்டின்யா திராவிடே ச தேசே. இன்னும் 2 ஸ்லோகம் முடிச்சா இந்த அத்தியாயம் முடிஞ்சிடும், அதனால கடகடான்னு முடிச்சுடலாம். तत्रैव पूर्वं तव दर्शनार्थं वासं प्रकुर्वन्ति तपश्चरन्तः तपोधनास्तामरसाक्षदेहि तेषां च दर्शनं तेषां च ते दर्शनमद्य शीघ्रं. तत्र एव पूर्वं तव दर्शनार्थं वासं प्रकुर्वन्ति तपः चरन्तः, तपश्चरन्तः எடுத்த அந்த இடத்துல விசர்க்கம் வந்து இஷ்ன்னு எடுத்து சகாரம். தத்ர ஏவங்கிற இடத்துல தத்ர பிளஸ் ஏவ தத்ரைவ, அது விருத்தி சந்தி. பிளஸ் ஏ ஐயாவது விருத்தி சந்தி. தபோதனாஹா தாமரசாட்ச, அந்த இடத்துல விசர்க்கம் வந்து சகாரம் எடுத்து. தபோதனாஸ் தாமரசாட்ச தேஹி தேஷாம் சதே தர்சனம் அத்ய சீக்கிரம். தாமரசாட்சா சம்போதனம், தாமரை கண்ணனே. தத்ர ஏவ பூர்வம் தவ தர்சனார்த்தம் तपोधनाः तपः तरन्तः वासं प्रकुर्वन्ति. तामरसाक्षा तत्र एव पूर्वं तव दर्शनार्थं तपोधनाः तपसा चरन्तः वासं प्रकुर्वन्ति. अद्य तेषां च ते दर्शनं शीघ्रं देहि. अद्य तेषां च ते दर्शनं शीघ्रं देहि will be the second part of it. அது தனி சென்டென்ஸ். சோ தாமரசாட்சா, ஹே தாமரை கண்ணனே, தத்ர ஏவ பூர்வம் தவ தர்சனார்த்தம், தத்ர ஏவ எங்க முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னா அந்த சுவர்ணமுகி தட்டினியோட கரையில இருக்கக்கூடிய அந்த காட்டுல, தத்ர ஏவ அங்குதான், பூர்வம் முன்னாடியில இருந்தே, தவ தர்சனார்த்தம் உன்னுடைய தர்சனத்தின் பொருட்டு, தபோதராக தபஸையே தனமாக கொண்டவர்கள்,
அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த முனிவர்கள்லாம் தபஹா தரந்தகா தபசை செஞ்சிட்டு இருக்கிறவர்களாக வாசம் பிரகுர்வந்தி வாசத்தை செய்கின்றனர். அவ அங்க இருந்துட்டு முன்னாடியில இருந்தே தபச செஞ்சுட்டு இருக்காவா. இதுக்கு தவ தர்சனார்த்தம், உன்னோட தர்சனத்தின் பொருட்டு. அத்ய தேஷாம்ச தே தர்சனம் சீக்கிரம் தேஹி. அத்ய இன்னைக்கு இப்போ தேஷாம்ச தே தர்சனம் அவர்களுக்கு உன்னுடைய தர்சனத்தை சீக்கிரம் தேஹி நீ சீக்கிரமாக கொடுப்பாயாக. அவள்லாம் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல. அதனால அவளுக்கு உன் தர்சனத்தை நீ சீக்கிரம் கொடு அப்படின்னு இவாளோட கேஸ ஃபேவரபுளா பெருமாள்கிட்ட போடுறார் நாரதர். இதோட அர்த்தம் மட்டும் இன்னைக்கு பார்த்துப்போம். அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தமும் பார்த்துருவோம். பதப்பரிச்சயம் பண்றது அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். ஸ்ரீ சத்குரு உவாச்ச. இப்போ கன்க்ளூட் பண்ற அத்தியாயத்தை ஸ்ரீ சத்குரு உவாச்ச என்ன சொல்றார். ஆகர்ண்யவாக்யம் பகவான் சுரர்ஷேः ஹிருதி ஸ்திதம் ஸ்வஸ்ய ததைவ சோக்தம் சகார சங்கல்பமிஹாதரேண தமேவ தேசம் ரமயா ஜகந்தும். ஆகர்ண்யவாக்யம் பகவான் சுரர்ஷேர் ஹிருதி ஸ்திதம் स्वस्य तथैव चोक्तं चकार संकल्पमिहादरेण तमेव देशं रमया च गन्तुम्. अकर्ण्य वाक्यं भगवान् सुरर्षेः हृदि அது சுரர்ஷி சுரர்ஷேர் ஹிருதி ஆயிடுத்து. சர்வ ரேபம் ஆயிடுத்து. ஸ்திதம் ஸ்வஸ்ய ததைவ ததா ப்ளஸேவ ததைவ ச உக்தம் சோக்தம் சகார சங்கல்பம் இஹ ஆதரேன தீர்க்கந்தி இஹாதரேன எடுத்து தம் ஏவ தேசம் ரமயாச்ச கந்தும். இப்ப இதுக்கு பகவான் ஸ்வஸ்ய ஹிருதி ஸ்திதம் ஏவ ததா உக்தம் ச சுரர்ஷேஹே வாக்கியம் ஆகர்ண்ய தம் தேசமேவ ரமயாச்ச கந்தும் இஹ ஆதரேன சங்கல்பம் சகார. இன்னொரு தடவை சொல்றேன். ப்ரோஸ் ஆர்டர. பகவான் கர்த்திருபதம் பகவான் என்ன பண்றார், சங்கல்பம் சகார சங்கல்பத்தை செய்தார். எதுக்கு என்னங்கிறது பகவான் ஸ்வஸ்ய ஹிருதி ஸ்திதம் ஏவ ததா ச ததா உக்தம் ச சுரர்ஷேஹே வாக்கியம் ஆகர்ண்ய தம் தேசம் ஏவ ரமயாச்ச கந்தும் இஹ ஆதரேன சங்கல்பம் சகார. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்வஸ்ய ஹிருதி ஸ்திதம் தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதமேவ அந்த தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியதையே தான் நாரதர் சொல்லியிருக்கார். சுரர்ஷேஹே வாக்கியம் தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவே ஸ்திதம் ஏவ அதையே அது எப்படி ததா உக்தம் ச அப்படியே சொல்லப்பட்டது. பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ என்ன நினைச்சிருக்காரோ அதையே அப்படியே சொல்லியிருக்கார், வெளியில வாய்ஸ் பண்ணியிருக்கார் நாரதர். ததா உக்தம் ச அவ்வாறே கூறப்பட்டது. சுரர்ஷேஹே வாக்கியம் ஆகர்ண்ய அந்த சுரர்ஷியினுடைய வாக்கியத்தை கேட்ட பிறகு தேவர்ஷியான நாரதரனுடைய வாக்கியத்தை கேட்ட பிறகு தம் தேசமேக அந்த தேசத்தையே ரமயாச்ச கந்து ரமாவான லக்ஷ்மியோட கூட செல்வதற்கு கந்தும் இஹ ஆதரேன சங்கல்பம் சகார. இஹனா இந்த கான்டெக்ஸ்ட்ல ஆதரேன ஆதரவோடு சங்கல்பத்தை செய்தார். பகவான் ஸ்வஸ்ய ஹிருதி ஸ்திதம் ஏவ தன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடியதே ததா உக்தம் ச அவ்வாறே சொல்லப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய சுரர்ஷேஹே வாக்கியம் அந்த தேவர்ஷியான நாரதனுடைய வாக்கியத்தை ஆகர்ண்ய கேட்ட பிறகு நம் தேசம் ஏவ அதே அந்த தேசத்தையே ரமயாச்ச கந்து லக்ஷ்மியோடவும் கூடிய அவளோடும் கூட செல்வதற்கு கந்தும் இஹ ஆதரேன சங்கல்பம் சகார இப்பொழுது ஆதரவோட சங்கல்பத்தை செய்தார் சகார.
आकर्ण्य वाक्यं भगवान् सुरर्षेः हृदि स्थितं स्वस्य तथैव चोक्तं चकार संकल्प विहादरेण तमेव देशं रमया च गन्तुम्. अदा क्वेश्चन्स இருக்கா? கன்னடா காம்போதியா? ஆமா மேடம். அப்போ கன்னடா சொன்னேன், இப்போ காம்போதி சொன்னேன். ரைஸ் ஹேண்ட் திருப்பி பண்ணிருக்கேல மேடம், ராதிகா மேடம்? அத என்ன சொல்லுவோம், ரத்திகா மேடம் நீங்களும் சொல்லுங்க. Are you able to unmute yourself? ரத்திகா மேடம் உங்களுக்கு வரதா பாருங்க. ரெண்டு பேருக்குமே பண்ணிருக்கேன் நானு. ஹரி ஓம். ராதிகா. சொல்லுங்க. 31வது ஸ்லோகத்துல அந்தம் பஷ்யாமி ச கிருபாயா கிருபாம்புராஷே ஜெகதேக பந்தோ அந்தம் பஷ்யாமி ச கிருபாயாக, அது ஒரு சென்டென்ஸ் அப்படி இருக்கு. அப்புறம் வைகுண்ட லோகம் ச விசிருஜ்ய திவ்யம் சம்சாரி வேறு வாசம் சித்வம்னுட்டு இது ரெண்டும் இது டிஸ்ஜாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அத ஏதாவது யத்தோஹி இல்லைனாக்க இந்த முதல் சென்டென்ஸ முதல்ல சொல்லிட்டு அஹம் அந்தம் ந பஷ்யாமி தே கிருபாயாக யத்தோஹி வைகுண்ட லோகம் விசிருஜ்ய இஹே இச்சசி அந்த மாதிரி சொல்லணுமா? கனெக்டிங் வேர்ல்ட் ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு கேக்குறேன். இல்லைனாக்கா கிருபாம்புராஷ ஜெகதேக சிந்து ஆரம்பிச்சு அந்த 3 வரிகளும் சொல்லிட்டு அத்தஹா தே கிருபாயாக அந்தம் ந பஷ்யாமி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்டிங் வேர்ல்ட் அங்க இருக்கணுமா? ரெண்டும் டிஸ்ஜாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்தாப்புல நம்ம புரிஞ்சுடுறோம். as many words சொல்லல, பட் அதுதானே அர்த்தம். இங்க உன்னோட கிருபைக்கு நான் எல்லையை காண முடியல, பிகாஸ் எதா இந்த சம்சாரத்துல சம்சாரிகளோட நீ விரும்புறியே, அதனால நம்ம அந்த இதெல்லாம் அண்டர்ஸ்டுடா. இப்ப நம்ம அன்வயம் எல்லாம் எழுதுறோம் அப்படின்றச்சே அந்த இடத்துல நம்ம பிராக்கெட்ல அதை எழுதணுமான்னு கேக்குறேன். எழுதினா நல்லா இருக்குமே இல்லையா? ஏன்னாக்கா அதுதானே அர்த்தம். சரி, அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்தாப்புல நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால அதை சொல்லல. இப்ப அன்வயம் எழுதச்சு இப்ப எதெல்லாம் நம்ம அத்தியாகாரம் பண்றோமோ அதெல்லாம் நம்ம பிராக்கெட்ல போடணுமா? ஆமா, அப்படிதான் போடுற வழக்கம். சரி, தன்யவாதா. ரத்திகா மேடம் ஏதாவது இருக்கா? Because I'm not able to unmute you. If there is anything, நீங்க question வேணா அனுப்பிச்சுடுங்க. only okay, சரி. I think that's it. समस्त कल्याण गुणाभिरामं रमानिवासं जगतां रमणीय गात्रं सशंख चक्रं जगतां शरण्यं श्री वेंकटेशं शरणं प्रपद्ये. இந்த புரட்டாசி மாசத்துல வெங்கடாச்சல மகாத்மியம் படிக்கிற இது பாக்கியம் நமக்கெல்லாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.